சமூக சேவை அமைச்சினால் முதியோருக்கு வழங்கப்படுகின்ற நிதித்தொகையை சூறையாடிய குற்றச்சாட்டின் பேரில் பண்டாரவேலை பகுதியைச் சேர்ந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினரான அழகன் ராமகிருஷ்ணன் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று முற்பகல் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபரை நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். பண்டரவளை பூனாகல பகுதியில் முதியோருக்கு சமூக சேவை அமைச்சினால் வழங்கப்பட்ட நிதித் தொகையில் ஒரு பகுதியை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினரான அழகன் ராமகிருஷ்ணன் சூறையாடியதாக பண்டரவளை போலீஸ் நிலையத்தில் அண்மையில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாட்டிற்கு அமைவாக சம்பவத்துடன் தொடர்புடைய இரு தரப்பினரும் பண்டரவள போலீஸ் நிலையத்திற்கு இன்று முற்பகல் அழைக்கப்பட்டிருந்தனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ்க்கு வர சொல்லி இருக்காங்க. காலையில வந்தோம் 8 மணிக்கு. அப்போ அந்த ராமகிருஷ்ணன் 1 மணிக்கு வந்தாரு. அவங்கள கூட்டுலுக்கு போட்டிருக்கு. அவங்கள நாளைக்கு காலையில உஷாவுக்கு போட்டு சொல்றேன் இருக்காங்க. சல்லி விஷயம் சொல்லல. 8 மணிக்கு மண்டால போலீஸ்க்கு வந்தோம். அப்ப ராமகிருஷ்ணன் வாங்கிட்டு வரல. 1 மணிக்கு தான் வந்தான். ஆனா காசை பத்தி எழுதியிருக்குது. அதை எப்ப கொடுக்குறாங்க என்ன ஒன்னும் தீர்மானம் ஒன்னும் கிடைக்கல. கடந்த 5 மாத காலமாக இந்த கொடுப்பனவுகள் கிடைக்காத நிலையில் இந்த மாதமே குறித்த கொடுப்பனவு நிலுவைத் தொகையுடன் கிடைத்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் சமூக சேவை அமைச்சினால் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்காக வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு அத்தாட்சி பத்திரத்தை பயன்படுத்தி பூனாகலை மக்கள் தமது நிதியை பிரதேசத்தில் உள்ள உப தபால் அலுவலகத்தில் பெற்றுக் கொண்டுள்ளனர். இவ்வாறு நிதியை பெற்று வீடு திரும்பிய வேளையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினரான அழகன் ராமகிருஷ்ணன் என்ற நபரை தமது பணத்தை சூறையாடியதாக மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இதேவேளை இந்த சம்பவம் குறித்து ஹால்துமுல்ல பிரதேச செயலாளரும் விசாரணையை முன்னெடுத்து வருவதாக நேற்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்திருந்தார். மனிதாபிமானமற்ற முறையில் மலையக முதியோரின் பணத்தை பறித்தெடுத்த நபர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் அவதானத்துடன்